தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய்க்கு கோவை விமான நிலையத்தில் அவரது கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், வணக்கம். தற்போது கோவை விமான நிலையத்துக்கு தாவேக தலைவர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுது? முழு விவரம் என்ன? இன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணி அளவில் கோவை சத்தீஷ் சாலை குரும்பபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய SNS கல்லூரி வளாகத்தில் தாவேகாவினுடைய முகவர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில தற்போது தனி விமானம் மூலமாக நடிகர் விஜய், தாவேகா கட்சியின் தலைவர், தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அவர் தற்போது விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில இன்று காலை சுமார் ஒரு 5 மணி முதலே இங்கு அவரது கட்சியினரும் தொண்டர்களும் ரசிகர்களும் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். விமான நிலைய வளாகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பான வரவேற்பை அவர்கள் அளித்து வருகிறார்கள். மேல தாளம் முழங்க ஆடல் பாடலுடன் அவர்கள் இந்த வரவேற்பை அளித்து வரக்கூடிய நிலையில இந்த விமான நிலையம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் இங்கு திரண்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் ஒருபுறமும், அதே போன்று மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரான CISF இந்த படையினரும் விமான நிலைய வளாகத்திற்குள் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று காவல்துறையினரும் இங்கு திரண்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த காலை முதல் முயற்சித்துக் கொண்டு வந்தாலும் இந்த கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் தான் இருந்து வருகிறது. தற்போது நடிகர் விஜய் தனி கேரவேன் மூலமாக அவர் இந்த விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை நீலாம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய லீ மெரிடியன் விடுதிக்கு செல்கிறார். அங்கு அவர் பிற்பகல் 3 மணி வரை ஓய்வெடுத்து 3 மணிக்கு அங்கிருந்து அதே கேரவேன் மூலமாக காலப்பட்டி குரும்பபாளையம் வழியாக அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கல்லூரி அரங்கிற்கு அவர் செல்கிறார். அதுவரைக்கும், அதாவது இந்த விமான நிலையத்திலிருந்து சித்ரா, அதே போன்று சின்னியம்பாளையம், நீலாம்பூர் வரையிலும் தொண்டர்கள் திரண்டு வரவேற்பு அளிப்பதற்காக ஆங்காங்கே திரண்டு இருக்கிறார்கள். அதே போன்றுதான் பிற்பகலில் அவர் நீலாம்பூர் பகுதியிலிருந்து புறப்பட்டு காலப்பட்டி குரும்பபாளையம் வழியாக அந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய வழியிலும் ஏராளமான தொண்டர்கள் நின்று அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது விஜய் வந்து இங்கு இறங்கி இருக்கக்கூடிய நிலையில அவரை வண்டியில் கூட ஏற விடாமல் ரசிகர்கள் ஆர்வமுடன் அவரை காண்பதற்கு காத்திருக்கிறார்கள். கோவை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்களும் இங்கு ஏராளமானோர் திரண்டு அவரை பார்த்துவிட்டு சென்றால் போதும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இன்று காலை முதல் காத்துக் கொண்டு நிற்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் ஏராளமானோர் இங்கு வந்து இந்த காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. காலை 6 மணிக்கு பார்த்தோம் என்றால் 100க்கும் மேற்பட்டோர் இந்த விமான நிலைய வளாகத்திற்குள் படுத்து கிடந்து தற்போது விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கிறார்கள். தற்போது விஜய் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு கேரவன் மூலமாக அவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அவர் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் ஏராளமானோர் அங்கு திரண்டு நின்றிருக்கக்கூடிய சூழல்ல அவரது வாகனம் மிகவும் மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட நிலையில மத்திய அரசு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கி கிட்டத்தட்ட 10-20 நாட்களுக்கும் மேலான சூழல்ல ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய பின்னர் முதல் முறையாக அவர் வெளியே பொது நிகழ்ச்சிக்கு அவர் வருகிறார் என்றால் இந்த கோவைக்கு, அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள் என இருக்கும் பொழுது மேற்கு மாவட்டத்திற்கு முதல் முறையாக விஜய் வருகிறார். அந்த காரணத்தினால்தான் இங்கு ஏராளமான தொண்டர்கள் காலை முதல் குவிந்திருக்கிறார்கள். இந்த விமான நிலைய வளாகத்திற்குள் மட்டும் சுமார் ஒரு 5000 பேர் குவிந்திருக்கக்கூடிய நிலையில வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் என ஏராளமானோர் திரண்டு நின்று அவரை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் காட்சியளிக்கிறது. அதே போன்று அவினாசி சாலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த நேரத்தில் சென்று கொண்டிருப்பது வழக்கம். எனவே இந்த வாகனங்கள் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஏராளமான ரசிகர்கள் இங்கு திரண்டிருக்கக்கூடிய நிலையில அவினாசி சாலை முழுவதுமாக போக்குவரத்தானது ஸ்தம்பித்து காணப்படுகிறது. அதே போன்று விமான நிலையத்திற்குள் வந்து செல்லக்கூடிய பாதையிலும் 2 புறமும் ஒரு வழிப்பாதை என்பது இருக்கிறது. அந்த ஒரு வழிப்பாதை முழுவதுமாக இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வழக்கமாக விமான நிலையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்களும் உள்ளே வருவதற்கு வழியின்றி அதாவது பயணிகள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகிறது. இந்த விமான நிலையம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். எனவே விமான நிலைய வளாகம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. காலை முதல் இந்த விமான நிலையத்திற்குள் அதிக அளவிலானோர் குவிந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஒலிபெருக்கி மூலமாக அதிக அளவிலானோர் இங்கு திரளக்கூடாது, பயணிகளுக்கு வழிவிட வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தியும் ரசிகர்கள் அதனை கேட்காமல் ஏராளமான திரண்டு நின்றிருக்கக்கூடிய சூழல்ல முதலாவதாகவே விமான நிலையத்தில் இருந்து நடிகர் விஜய் அவர் வெளியே வந்துவிட்டார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சென்னையிலிருந்து வழக்கமாக வரக்கூடிய விமானம் வரக்கூடிய சூழல்ல இங்கு வழக்கமாக வரக்கூடிய பயணிகள் வெளியே வருவதற்கும் ஒரு சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் CISF பாதுகாப்பு படையினரும்
விமான நிலைய வளாகத்திற்குள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் இந்த குவிந்திருக்கக்கூடிய கூட்டத்தை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது விஜய் அவரது கேரவேனில் ஏறி சுமார் ஒரு 10 தூரம் தான் பயணித்திருக்கிறார். அவர் வந்து இறங்கி சுமார் 7 நிமிடத்திற்கும் மேலாகிறது. இந்த 7 நிமிடத்திற்கும் மேலான சூழல்ல அவர் ஒரு 10 மீட்டர் இடைவெளி கூட அவர் கடக்கவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்தபடியே வரை காணப்படுகிறது. தற்போது இப்போ வரைக்கும் அவினாசி சாலையிலிருந்து அவரை பார்ப்பதற்கான ரசிகர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வழிநடிகளும் மேல தாளங்கள் முழங்க ரசிகர்கள் அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். தாவேக தலைவர் விஜய்க்கு கோவை விமான நிலையத்தில் அவரது தொண்டர்களால் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்.